என்ன சார், திமுகவுடியின் மிகப்பெரிய ஃபைனான்ஸ் தூமுக்கே வேட்டு வச்சுட்டீங்களா சார் ஏபாவேலுக்கு? இந்த ரோடெல்லாம் வேலை செஞ்சதான் பே பண்ணிடுறாங்க. மார்ச் 26லேருந்து 28 வரைக்கும் அது ஆர்டியில் போட்டு வாங்கியிருக்கோம். பட் நம்ம அங்கே கிரவுண்ட் ஸ்டடி பண்ணும்போது ரோடு வேலையே நடக்கலை. இவங்க நம்ம மீடியாவிலாம் எஸ்கலேட் பண்ணதுக்கு பிறகு ஏப்ரல் மாதத்தில் இரவோட இரவாக ரோடு போடுறாங்க. இரவோட இரவா எப்போ ரோடு போட்டதாகவும் அதை நாங்கள் சரி பார்த்துட்டோன்னு சூப்பர் செக் முடிஞ்சதுக்கு பிறகு பேமெண்ட்டும் பண்ணதுக்கு பிறகு ரோடு போடுறாங்க. நான் கான்ட்ராக்டர்னு வச்சுக்கோங்க, நான் உங்கள்கிட்ட வர்றேன், சார் இந்த வேலையை முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட புக் பண்ணுவேன். நீங்கள் அரசு ஊழியராக என்ன பண்ணுவீங்க? வாங்கி பார்த்துட்டு எப்போ அந்த மெட்டீரியல்லாம் காமி, எங்கப்பா வேலை செஞ்சுருக்க கேட்பீங்களா இல்லையா? இந்த கிணத்தை காணுன்ற மாதிரி வடிவேலு இங்கே தான் கணக்கு இருந்தது, காணுன்ற மாதிரி இங்கே ரோடு ரோடும் போட்டாச்சு, நானும் பார்த்துட்டேன், சூப்பராக போட்டிருக்கீங்க அப்படின்னு பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணால் தட்ஸ் ஃபோர்ஜரி. ரைட். எஸ் சிவசங்கர் இந்த காலகட்டத்தில் அந்த பேருந்து துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்துக்கு 600 கோடி ரூபா 500 கோடி ரூபா லாஸ். அப்போ இதுக்கு பின்னால் நிறைய முதலைகள் புரோக்கர்கள் வேலை செஞ்சாங்கன்னு வெளிப்படுத்தினதுக்கு பிறகு சிவசங்கர் என்ன சொல்கிறாரு? அதுக்கு பிறகு 2 வருஷத்துக்கு பிறகு மக்கள்கிட்ட சொல்கிறார், இதுக்கு மேலே ரெஸ்ட் ரூமில் பைசா வாங்க மாட்டாங்க, வாங்கினா புகார் கொடுங்க. ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அறப்போர் இயக்கத்தின் ராதாகிருஷ்ணன் அவர் சந்திப்பு வரும். சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன சார், திமுகவுடியின் மிகப்பெரிய ஃபைனான்ஸ் தூமுக்கே வேட்டு வச்சுட்டீங்களா சார் ஏபாவேலுக்கு? இல்லை, நம்ம வேட்டெல்லாம் வைக்கல சார். டேட்டா அப்படி சொல்லுது, அவர் தவறு செஞ்சுருக்காரு, தவறில் ஈடுபட்டிருக்கிறவா அப்படின்றதான் அந்த டேட்டா சொல்லுது. நாங்கள் உத்தம புத்திரன், நான் எதுவுமே செய்யலன்றால சார். நாங்கள் எதுவுமே இது அப்போனா நீங்களா போட்ட டாக்குமெண்ட்டா இல்லை கவர்மெண்ட்டுக்கு வாங்கின அந்த டாக்குமெண்ட் ஒரிஜினல் யாரு தான் சார் சொல்கிறது உண்மை? அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா, இது பொலிட்டிக்கல் வெண்டேட்டா, அதனால் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பட் பொலிட்டிக்கல் வெண்டேட்டா தாவேக்காக இருக்கா அதிமுக இருக்கான்றது அவங்களுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா அவர் ஏற்கனவே எந்தெந்த கட்சியில் வந்தார்னு அவருக்கே தெரியும். பட் கம்பேரிட்டிவ்லி இந்த எஃப்ஐஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 விஷயங்கள் அவர் தவறு செஞ்சுருக்கிறாரா இல்லையான்னு அவருக்கே குத்தும். மனசாட்சி இருந்ததுன்னா இந்த எஃப்ஐஆரில் குறிப்பிட்டிருக்கிறதுல முதல்ல A1 வேலு அவர்களை போட்டு. A1 அவர் தானே? A1 வேலு தான். ஓகே. அப்போ நல்லா பல வருஷத்துக்கு களி சாப்பிடுவார். இப்போதான் களிக்கு இல்லையே, அவங்க தான் சிக்கன் மட்டன்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, முட்டைலாம். அது நீதிமன்றம் கடைசியாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். அதே அடுத்து கண்ணன் அசிஸ்டன்ட் இன்ஜினியர், கரூர் கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டெனன்ஸ் ஹைவே. பூபாலன் சிங் ஜூனியர் இன்ஜினியர், கரூர் கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டெனன்ஸ். அடுத்து பெரியசாமி டிவிஷனல் அக்கௌண்டன்ட், இங்கே அக்கௌண்டண்ட்டும் வர்றார், கவனிச்சுக்கோங்க. சத்யபாமா டிவிஷனல் இன்ஜினியர், அவங்க இப்போ ரிட்டையர்டு, அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டெனன்ஸ், அதே திருப்பூர் டிவிஷன், கரூர் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த டிவிஷன் வச்சுக்கோங்களேன். நிதிலன் டிவிஷனல் இன்ஜினியர், கரூர் நபார்டோடைய டிவிஷனல் இன்ஜினியர் மேனேஜ்மெண்ட் அந்த இதில் இருக்கக்கூடியவர், கன்ஸ்ட்ரக்ஷன் மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி டிவிஷன்ஸ். ரஃபீக் முகமது அசிஸ்டன்ட் டிவிஷனல் இன்ஜினியர், கரூர் நபார்டு ரூரல் ரோடுடைய அசிஸ்டன்ட் டிவிஷனல் இன்ஜினியர், சீஃப் இன்ஜினியர், பிளானிங் டிசைனிங் அண்ட் இன்வெஸ்டிகேஷன். இதில் தீபிகா அசிஸ்டன்ட் இன்ஜினியர், கார்த்திக் அசிஸ்டன்ட் இன்ஜினியர், கரூர் நபார்டு. ஓகே சார். இந்த அடுத்து சத்யா ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க எல்லாமே நீங்கள் பார்த்தது கரூர் திருப்பூருடைய ஹைவே டிவிஷன். இப்போ இது நடக்கிறது ஒரு 4 ரோடுக்கான ஒர்க்கு. ஒன்று வாரணாசி கன்னியாகுமரியில் கிலோமீட்டர் 281/296லேருந்து 283/2 வரைக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் ஒர்க், அந்த சாலையை மேம்படுத்துறது அகலப்படுத்துறதுல மேம்படுத்து இம்ப்ரூவ்மெண்ட்டு தான். அடுத்து ரோடோட ரைடிங் குவாலிட்டியை மண்மங்கலத்துலேருந்து நனியூர் வரைக்குமான ரோடை 00லேருந்து 3/8 டெவலப் பண்ணுறாங்க, இம்ப்ரூவ்மெண்ட். அதே போல் நெரூர்லேருந்து தலவாப்பாளையம் ரோடு புதூர் அது வரைக்குமான இடையிலான அந்த ரோடை ரெடி பண்ணுறாங்க. நீங்கள் கேட்ட போல் வைடனிங் ஒரு இடத்துல பண்ணுறாங்க. அது எங்கே அப்படின்னா கூம்பூர்லேருந்து விரியம்பட்டு ரோடு அந்த இடையிலான ரோடை அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறாங்க. கரூர் எஸ்தனத்தம்லேருந்து அந்த ரோடை இதை அகலப்படுத்துகிறாங்க. இந்த 4 ரோடுகளுக்கான ஒப்பந்தத்தில் தான் முறைகேடு நடந்திருக்கு நம்மளோட அலிகேஷன். சரி சார், முறைகேடு நடந்திருக்கு.
அப்போனா அதை எடுத்த கான்ட்ராக்டர் தானே அக்யூஸ்டாக இருக்கணும். இதை கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் எப்படி சார் இதில் இது அவங்கள பிரிச்சுட்டாங்க, ரோடு போடாதது எப்படி சார் இது? இதில் கடைசியாக ஏவா வேலு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எதுக்கு, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கடைசியாக நீங்கள் கேட்ட அவருமே இன்வால்வ் ஆகுறாரு. A11ல் சங்கரானந்த் இன்ஃப்ராவுமே இன்க்ளூடட். ஆமாம், அவர் செந்தில் பாலாஜிக்கு வேண்டிப்பட்டவர், ஏவா வேலுக்கு வேண்டிப்பட்டவர். அவர் மேலே எதுவுமே ஏதாவது கிடைச்சதா சார் உங்களுக்கு? இப்போ என்ன நமக்கு தரவு என்ன சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க, எவிடன்ஸ் இந்த பெல்ட்டில் அந்த வேடைகள் வந்து 2022 மார்ச்சில் பேமெண்ட் பண்ணிடுறாங்க. சங்கரானந்த் இன்ஃப்ராவுக்கு பே பண்ணிடுறாங்க. ஒரு சங்கரானந்த் வந்து நம்ம செந்தில் பாலாஜி அவருடைய நெருங்கின ஃப்ரெண்டு எல்லாமே தெரியும். அவர் வீட்டில் ரைடு பண்ணும்போதெல்லாம், செந்தில் பாலாஜி அவர் வீட்டில் ரைடு பண்ணும்போதெல்லாம் இவர் சம்மந்தப்பட்ட இடங்களே ஆய்வுக்கு ஈடுபட்டது நமக்கு தெரியும். இந்த சம்பவம் என்ன நடந்திருக்குன்னா, மார்ச் 2022 பே பண்ணிடுறாங்க. யாருக்கு? சங்கரானந்துக்கு. இதே டிவிஷனல் இன்ஜினியர் இவங்கெல்லாம் பே பண்ணிடுறாங்க. இந்த ரோடெல்லாம் வேலை செஞ்சதாக பே பண்ணிடுறாங்க. மார்ச் 26லேருந்து 28 வரைக்கும் அது ஆர்டியில் போட்டு வாங்கியிருக்கும். பட் நம்ம அங்கே கிரவுண்ட் ஸ்டடி பண்ணும்போது ரோடு வேலையே நடக்கலை. அப்போது எம்ஆர் விஜயபாஸ்கர் ஏடிஎம்கே வந்து அவர் ஒரு ப்ரெஸ் மீட்டில் பகிரங்கமாக வெளிப்படுத்துகிறார், சங்கரானந்துக்கு வந்து பே பண்ணியிருக்காங்க, ரோடே போடலை அப்படின்னு. உடனடியாக சில பேர் சஸ்பெண்டும் பண்ணுறார் வேலு அவர்கள். அப்போ வேலு அவர்கள் ஹைவே மினிஸ்டராக என்ன பண்ணியிருக்கணும்? எப்போ ஒரு எதிர்கட்சியில் அமைச்சராக இருந்தால் கூட ஒரு புகார் கொடுத்துருக்கிறாரு, உடனடியாக அவங்க மீது எஃப்ஐஆர் போடுங்க. அவரே டிவிஎஸ்சிக்கு, டிவிஎஸ்சி யார் கண்ட்ரோலில் இருந்தது? முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக ஒழிப்புத்துறை அவங்க கீழே தான் இருந்தது. அப்போ அவரே எஃப்ஐஆருக்கு டைரக்ட் பண்ணிருக்கலாமா இல்லையா? ஆமாம், சரி சார். என் விரலை எடுத்து என் கண்ணியை நான் குத்திக்கும்னா இதுதான் நம்ம கேட்குறோம். என்ன சார் இது? எஃப்ஐஆர் போடலன்னா இப்போ இதே தான். அப்போ உங்களுக்கு அவர்கிட்ட என்ன ஃபேவர் நடந்திருக்கு அப்படின்றது நம்ம கேள்வி. இவங்க நம்ம மீடியாவிலலாம் எஸ்கலேட் பண்ணதுக்கு பிறகு ஏப்ரல் மாதத்தில் இரவோட இரவாக ரோடு போடுறாங்க. இரவோட இரவா எப்போ ரோடு போட்டதாகவும் அதை நாங்கள் சரி பார்த்துட்டோன்னு சூப்பர் செக் முடிஞ்சதுக்கு பிறகு பேமெண்ட்டும் பண்ணதுக்கு பிறகு ரோடு போடுறாங்க. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. அதாவது நீங்கள் சொன்னது மார்ச் 25லிருந்து 28 இந்த பில்லு ஆனால் அடுத்தது ஏப்ரல் 1 புது அக்கௌண்ட்ஸ். அதனால அந்த ஃபண்டு திருப்பி கொடுத்துட வேண்டியது இருக்கு. அதனால நாங்கள் ஏற்கனவே பில்லு போட்டு கொடுத்துட்டு அப்புறமா ரோடு போட்டுக்கலான்ட்டு அப்படி சொல்றாங்களா சார்? அப்படி பண்ண முடியாதுல்ல. இட்ஸ் ஃபோர்ஜரி. அதாவது ஒரு அரசு ஆவணத்தில் கையெழுத்து போடும்போது ஒரு சூப்பர் செக் இன்ஜினியரோ எம்புக்கோ பார்க்கும்போது வேலை இப்போ நடந்திருக்கு. ஆமாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் கொடுப்பாங்க. கான்ட்ராக்டர் வந்து ஒரேடியாக கொடுக்க மாட்டாங்க அந்த ஃபண்டை, அந்த கான்ட்ராக்ட். ஆமாம், இப்போ நான் கான்ட்ராக்டர் அந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. நான் கான்ட்ராக்டர்னு வச்சுக்கோங்க, நான் உங்கள்கிட்ட வர்றேன் சார், இந்த வேலையை முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட புக் பண்ணுவேன். நீங்கள் அரசு ஊழியராக என்ன பண்ணுவீங்க? வாங்கி பார்த்துட்டு எப்போ அந்த மெட்டீரியல்லாம் காமி, எங்கப்பா வேலை செஞ்சிருக்க கேட்பீங்களா இல்லையா? ஆமா சார், பேசிக்கா கேட்பீங்களா இல்லையா? அங்கதான் ஏஇ இருக்காரு, ஜேஇ இருக்காரு, எல்லாமே இருக்காரு, எல்லாருமே இருக்கிறாரு, எல்லாருமே இருக்கிறாங்க. அப்போ இதை செக் பண்ணாம ஆமா நீங்க வேலையை முடிச்சிட்டீங்க, இந்த கிணத்தை காணுன்ற மாதிரி வடிவேலு இங்கதான் கணக்கு இருந்தது காணுன்ற மாதிரி இங்க ரோடு போட்ட ரோடும் போட்டாச்சு, நானும் பார்த்துட்டேன், சூப்பரா போட்டிருக்கீங்க அப்படின்னு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணா தட்ஸ் ஃபோர்ஜரி. ஆமா சார், இது கண்ணு எதில் போச்சுரா நம்ம அப்படின்னா தமிழக மக்கள் அவ்வளோ முட்டாள பசங்களா? அங்கே இது என்ன பியூட்டின்னா, இவங்க ஏப்ரல் மாதம் ரோடு போடும்போது ஃபேஸ்புக் லைவ்லேயே இருக்கு. லைவ்ல இவங்க ரோடு போடுற எந்த ரோடு போட்டதா பேமெண்ட்டை எடுத்தாங்களோ அந்த ரோடு போடுற வீடியோ இருக்குது, ஃபோட்டோஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம ஆதாரமாக தான் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஆர்டிஐ போட்டு இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எம்புக்கெல்லாம் வாங்கணும். இதில் குவாலிட்டி செக் பண்ணத விவரங்கள் கேட்குறோம். அவங்க என்ன தெரியுங்களா சொல்லியிருக்காங்க, எங்கள்கிட்ட இந்த குவாலிட்டி செக்கு நாங்கள் செய்யவே இங்கே இல்லவே இல்லை, அது போன்ற எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, குவாலிட்டி இது அந்த ஆவணம் இங்கே இல்லை, இந்த அலுவலகத்தில் இந்த ஆவணம் இல்லைன்னு சொல்லி ஹைவேல சொல்கிறாங்க. ஆமாம், ரோடு இருந்தால் தானே குவாலிட்டி செக் பண்ண முடியும். ஆமாம், அதில் அந்த ப்ளூ மெட்டல் அந்த ஜல்லி அது சைஸ் வேற இது இருக்குல்ல, அதெல்லாம் இருக்குதுல்ல, அதுல பிட்டுமன் தாடு. ஆமா, பிட்டுமனஸ் மெக்கடம் அண்ட் இந்த வெட் மெக்கடம்ன்றத அளவுகள்லாம் பார்த்து தான் அவங்க சொல்லணும். இப்போ இந்த விவரங்கள் வந்ததுக்கு பிறகு நம்ம அக்டோபர் மாதத்தில் கூடுதல் ஆதாரத்தோட இது போல் ஏப்ரல் மாதத்தில், அதாவது பணம் எடுத்ததுக்கு பிறகு இப்படி நீங்கள் மோசடியாக பண்ண முடியாது. அந்த ஃபினான்ஷியல் இயர் முடியும் போது அவங்க என்ன பண்ணணும்னா, இந்த வேலை டெண்டர் போட்டோம், இங்கே வேலை நடக்கலை, இந்த பேமெண்ட்டை நெக்ஸ்ட் இயர் நீங்கள் கேரி ஃபார்வர்ட் தான் பண்ணணும். நீங்கள் முன்தேதி ஈட்டெல்லாம் பண்ணவே முடியாது. நீங்கள் அதுக்காக தான் சூப்பர் செக் பண்ணுறதுக்கு இன்ஜினியர்ஸ் இருக்கிறாங்க. ஆமாம் சார், டிவிஷனல் இன்ஜினியர்,
சூப்பரண்ட் இன்ஜினியர், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், அதான் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வேலை என்ன? ஏஇ இருக்காரு, ஏஇ ஸ்கொயர் இருக்காரு, சிஇ இருக்காரு, எஸ்இ இருக்காரு. இப்போ நம்ம என்ன கேட்குறோம், நீங்கள் கூட்டு சதி பண்ணி போடாத ரோடுக்கு ரோடே போடாமல் பேமெண்ட் எடுத்துறீங்க, மோசடியா இல்லை. இப்போ இது நமக்கு என்ன கேள்வினா, இது ஒரு இடத்துல நமக்கு தெரிஞ்சிருக்கு. சரி சார், இதே ஏவா வேலு தான் 2023 தென்பெண்ணை ஆற்றில் பிரிட்ஜ் ஒன்று கட்டு, பிரிட்ஜ் ஒன்று 9 கோடிக்கா 17 கோடிக்கா அது 16 அச்சும் போயிடுச்சு சார். அப்போனா அதுலேயும் பீல்டபிலிட்டி வஸ்தா நம்ம அதுலேயும் இப்போ கேட்டு அதில் ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்களா? ஏற்கனவே நம்ம அந்த ஆதாரங்கள்லாம் எடுத்திருக்கோம். அந்த ஆதாரங்கள் எடுத்து டிவிசி கொடுத்து எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்கோம். அங்கே என்ன நடந்ததுன்னா, அந்த பிரிட்ஜுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பாலமும் அதுக்கு முன்பே கட்டப்பட்ட பாலம் அதுவும் பிரச்சனை இல்லை, அதுக்கு பின்பாக இருக்கக்கூடிய பாலமும் பிரச்சனை இல்லை. இது பிளானிங்லேயே ப்ராப்ளம் இருக்குது. அதாவது ஒரு வளைவை நெருங்குற சமயத்தில் ஃபோர்ஸ் ஹெவியாக வரும், நீங்கள் அங்கே கட்டவே கூடாது, அது ஃப்ளோவில் தடுக்கிறத, அது இயல்போடு தடுக்கிறதா வேலை செய்யணும். அந்த டிசைனிங்லேயே இவங்க இந்த வேலையை நாம் செஞ்சால் கடமைக்கு தான் செய்ய போகிறோன்னே திட்டமிட்டு செஞ்சதாக தான் நம்ம பார்க்குறோம். இதில் கொடுமை என்னென்னா, அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அப்ரூவலுக்கு ஒரு தொகை கிடச்சிருது, ஆனால் இங்கே அந்த எஸ்டிமேட்டட் பார்க்கும்போது குறைவாக இருக்குது. இப்போ உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோடுகளை நாங்கள் அழகூட்டுறோம், டெவலப் பண்ணுறோம், இதுக்கான சர்வீஸ் ரோட டெவலப்ப்படுத்துகிறோம் ஏதோ ஒன்று சொல்லி அதுக்கான கூடுதலாகவும் உங்கள் டெண்டர் போட்டிருக்காங்க, அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதா. இதெல்லாம் பீகார், உத்தரப்பிரதேசத்தில் தான் கேள்விப்பட்டிருக்கோம், மழைகளை அடிச்சு போச்சுட்டு. இங்கேயும் கேள்விப்படுறோம். இப்போ இன்னமும் அந்த உடஞ்ச பாலம் அப்படியே தான் கிடக்கு. இப்போது நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் சாம்பிள் எடுத்து பாருங்கன்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு பிளானிங்கில் ப்ராப்ளம் இருந்திருக்கு, நீங்கள் அதை உருப்படியான விதத்தில் திட்டமிட்டு கட்டணும் அப்படின்ற ஒரு நோக்கம் இல்லாமல் இருக்கிறீங்க. அண்ட் மோரோவர் அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் மண் எடுக்கிற தூரம்லாம் பார்த்து தான் கட்டணும். அப்போது ஒரு சிறப்பான இன்ஜினியர், லஞ்சம் வாங்காத இன்ஜினியர், ஊழல் செய்யணும்னு விரும்பாத இன்ஜினியர் இது எந்த இடத்துல கட்டணும்னு சொல்லியிருப்பாரா இல்லையா? தெளிவாக சொல்லியிருப்பாரா? நீங்கள் எந்த காலத்தில் இருக்கிறீங்க? லஞ்சம் வாங்காத இன்ஜினியர், ஊழல் செய்யாத இன்ஜினியர் எங்க சார் இருக்கிறீங்க நீங்க? இல்ல உண்மையாவே துறையில நல்லவங்களும் சில பேர் இருக்கிறாங்க, அதனாலதான் நமக்கு ஆர்டிஎல் அப்பப்போ தகவல் வருது. கண்ணுல விளக்கல்னு போட்டு தேட வேண்டியதா இருக்கு சார். இந்த ஸ்டாலினுடைய திராவிட மாடல் ஆட்சியில நம்ம என்ன கேட்குறோன்னா, அந்த பாலத்தின் மீதும் நிறைய இழப்பு நடந்திருக்கு, மக்களுக்கு அதை பயன்படுறதுக்காக தானே கட்டியிருக்கு. ஆமா சார், நல்ல காலம் சார். பல உயிர்கள் போகாம போச்சு. ஆண்டவன் புண்ணியத்தில் 2003 சாத்தனூர்ல நிறைய தண்ணி திறந்து விட்டதுனால அந்த டேம் போச்சு. இல்லப்பா மக்கள் பயணம் பண்ணியிருந்தா ஆபத்து, எவ்வளவு பெரிய ஆபத்து சார், உயிரோடு விளையாடி இருக்காங்க சார். இன்னொன்று அது இயற்கை பேரிடர் மேலே தூக்கி போட்டிருப்பாங்க. இன்னொரு சிக்கல் என்னன்னா, அந்த பாலம் இல்லாததுனால மக்கள் ஒரு 3-5 கிலோமீட்டர் சுற்றி தான் வர வேண்டியது இருக்குது. ஒரு வயலுடைய பணிகள் முடிஞ்சிருக்கு, அறுவடை செஞ்சுருக்காங்க, அந்த நெல்லை கொண்டு போகணும்னா ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றிட்டு வர வேண்டிய சூழலில் தான் இன்னமும் இருக்குது. அப்போ அந்த நோக்கம் நிறைவேறவே இல்லை அப்படின்றதும் ஒரு பெரிய நல்ல விஷயம். என்னன்னா, அந்த பிரிட்ஜில் பயணம் பண்ணும்போது நடக்கலை. சரி சார், நீங்கள் தான் இதெல்லாம் ஏவா வேலை இதுலேயே நீங்கள் தான் வெளியே கொண்டு வந்தீங்க. அதேமாரி செந்தில் பாலாஜி டிரான்ஸ்ஃபார்ம் ஊழலும் எவ்வளையோ போராடி அந்த 340 கோடிக்கு நீங்கள் தான் இது சார். இப்போ ஏறக்குறைய 33 அமைச்சர்கள் இருந்தார்கள் ஸ்டாலின் ஆட்சியில். அதில் யாராவது இப்போ லைன் கட்டுறாங்களா சார்? சார் உண்மையிலே டிரான்ஸ்போர்ட்டில் தான் அதிகமான இழப்பு ஏற்பட்டிருக்குன்ட்டு யார் சொல்லியிருக்காங்க? இப்போதைய விஜய் தமிழன் பார்த்திபன் சொல்லியிருக்காரு, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். அதுக்கு திமுக ஆட்சியில் சங்கர்பாணி இருந்தார். அதில் ஏதாவது நடந்திருக்கா சார்? இந்த டிரான்ஸ்போர்ட்ல SS சிவசங்கர் இருந்தார் சார். சிவசங்கர், ஆமாம். சக்கரபாணி உணவு ஆமாம், வணிக ஆமாம் ரைட். SS சிவசங்கர் இந்த காலகட்டத்தில் அந்த பேருந்து துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதத்துக்கு 600 கோடி ரூபா 500 கோடி ரூபா லாஸ். வருஷத்துக்கு வருஷத்துக்கு 6000 கோடி ரூபா. நம்ம வருஷத்துக்கு இந்த 8 கார்பரேஷன் இருக்கு. ஆம் 500 கோடி ரூபா ஒரு மாதத்துக்கு இழப்பு. வருஷத்துக்கு 6000 கோடி ரூபா நம்மளுடைய பட்ஜெட்லேருந்து மானியம் அதுக்கு ஒதுக்கிக்கிட்டு. ஆமாம் சார். பெரிய துறை, பெண்களுக்கு இலவசம் அதெல்லாம் கொடுத்துருக்காருல்ல சார்? இல்லை, அதெல்லாம் தொகை கம்மி. நீங்கள் வருஷத்துக்கே இந்த விடியல் பயணத்திலையோ மற்ற பயணத்திலையோ வயோதிகருக்கு பயணத்திலையோ மொத்தமே 200 கோடி தான், அவ்வளோதான். அதில் இழப்பு கம்மி. ஆனால் வேற இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தனியாருக்கு கொடுத்தாங்கல்ல, தனியாருக்கு கொடுத்தாங்க. ஆமாம், தனியாருக்கு பேருந்துகளை கேட்குறாங்க. தனியாருக்கே கொடுக்கலையே சார், எங்களுக்கு தெரிஞ்சு தனியாருக்கே கொடுக்கல. நீங்கள் என்ன புதுசாக குண்டு போட்டுருக்கீங்க? டிரான்ஸ்போர்ட்டில் தனியார் எங்கே சார் தனியார் கொடுத்துருங்க? எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். உதாரணத்துக்கு விழுப்புரம் கார்பரேஷனில்
இந்த தீபாவளி, பொங்கல், ஆயுத பூஜை, வருடப்பிறப்பு, அதுக்கப்புறம் வார இறுதி நாட்கள், இந்த நேரங்கள்லாம் கிளாம்பாக்கத்தில் நிறைய கூட்டம் வந்துடுது. அதுக்கு அரசு பேருந்து போதுமானதாக இல்லை. தனியார் பேருந்து வாடகைக்கு எடுத்து இயக்குறோம் நாங்கள். அதில் 1 கிலோமீட்டருக்கு 37 ரூபா உங்களுக்கு பே பண்ணுறதா பேச்சு. ஆனால் அவங்களுக்கு பே பண்ணி முடியும் போது இப்போ அரசு பேருந்தை வச்சு அரசு ஓட்டுநர்கள் நடத்துகிறவர்களை வச்சு இயக்கியிருந்தா அந்த 6 மாதம் 11 மாதம் டெண்டர் கொடுத்தாங்க. ஆனால் 6 மாதத்துக்குள்ளேயே அந்த கிலோமீட்டரை மீட்டப் பண்ணிட்டாங்க தனியார் நிறுவனங்கள். ஒரே ஒரு நிறுவனம் பயணம்ன்ற மதுரை சார்ந்த நிறுவனத்துக்கு மட்டும்தான் டெண்டர் கொடுத்துருந்தாங்க. விழுப்புரம் கார்பரேஷன் வந்து கலந்துக்கிட்டவங்களும் அவங்க மட்டும்தான். ஆமாம், அந்த டெண்டரை ஆமாம். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரே ஆள் தான் டெண்டர் எடுத்துருக்கேன், வேற யாரும் வரல. தமிழ்நாடு முழுசுமே தனியார் பேருந்துகளை இயக்கிறதுக்கு டெண்டர் போட்டாங்க வாடகைக்கு. இதில் ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பருக்கைக்கு நான் ஒன்று சொல்கிறேன். இந்த விழுப்புரம் கார்பரேஷனில் போட்டதில் பயணம் நிறுவனம் எடுத்தாங்க. அவங்க எடுத்ததில் 11 மாதத்துக்கு கொடுக்கப்பட்ட டெண்டரில் 6 மாதத்துக்குள்ளே அந்த 6 லட்சம் கிலோமீட்டர் மீட்டப் பண்ணிட்டாங்க. அவ்வளோ மீட்டப் பண்ணிட்டாங்க. அப்போது நமக்கு அதில் இழந்தது எவ்வளோன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ ஜனம் போயிருக்காங்களா? அதனால இது பிரச்சனை என்னன்னா சார், நம்ம 37 ரூபா நமக்கு வரவு ஒரு கிலோமீட்டருக்கு நம்ம 37 ரூபா வரவுன்னு வச்சுக்கோங்க. 25 ரூபா வரவு. ஆனால் 37 ரூபா நம்ம செலவு பண்ணுறோம். இது ஏற்கனவே இருந்தது. 25 ரூபா 26 ரூபா வருவாய் விழுப்புரம் கார்பரேஷன்லேருந்து. நம்ம செலவு செஞ்சது 37 ரூபா. அப்போவே நமக்கு 15 ரூபா பக்கம் லாஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ தனியாருக்கு நம்ம பே பண்ணது எவ்வளோ தெரியுங்களா? 50 ரூபா பே பண்ணி 51 ரூபா ஒரு கிலோமீட்டருக்கு. ஒரு கிலோமீட்டர். இப்போ அதுவே அரசாங்கம் இது பண்ணியிருந்தால் 37 ரூபா 40 ரூபாக்குள்ள முடிஞ்சிடும். அதில் நம்மளுக்கு ப்ராஃபிட்டு 25 ரூபா கிடச்சிருக்கும். நமக்கு செலவு போக நமக்கு அப்படியே நின்றுருக்கும் சார். ஆமாம். பட் சிம்பிளாக சொல்லணும்னா அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும் அரசு பேருந்து இயங்கி அரசு ஓட்டுநர் நடத்தின இயக்கியிருந்தா 2 கோடி ரூபா நமக்கு செலவுன்னு வச்சுக்கோங்க. வருவாய் 1 கோடி 110 இல்லை 120 150 வந்திருக்கும். நமக்கு அப்போ லாஸ் எவ்வளோ? வெறும் 50 லட்சம் இல்லை 70 லட்சம் இருந்திருக்கும். ஆனால் இப்போ நம்ம எவ்வளோ தெரியுங்களா பே பண்ணியிருக்கோம்? 3 கோடி ரூபா பே பண்ணியிருக்கோம். 3 கோடி. ஆமாம், 290 பக்கம் நம்ம பே பண்ணியிருக்கோம். அப்படின்னா இந்த 50 லட்சம் மட்டும் இழப்பாக வேண்டிய இடத்துல 1.5 கோடியே நமக்கு இழப்பாயிருக்கு. அடப்பாங்களா? ஆமாம். இது ஒரு செக்டாரில் ஒரு வழித்தடத்தில் மட்டும் சொல்கிறேன். எத்தனோ வழித்தடம் இருக்கு. இது இல்லாமல் எஸ்சிடிசி ரன் பண்ணாங்க, கும்பகோணம் கார்பரேஷன் நடந்தாங்க. இது எஸ்.எஸ். சிவசங்கர் வந்து இந்த திட்டத்தை அறிவிக்கும் போதே பத்திரிகைகளை தொலைக்காட்சியில் நம்ம சொன்னோம், தனியாரை நீங்கள் இன்வால்வ் பண்ணுறது இது நமக்கு பெரிய லாஸை கொண்டு வரும். இப்போ அங்கே என்ன நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் கிளாம்பாக்கத்தில் பார்த்துருக்கேன், விழுப்புரத்தில் பார்த்துருக்கேன். அரசு பஸ்ஸு நிற்கும். இதே விழுப்புரம் போகிறதுக்கு திருவண்ணாமலை போகிறதுக்கு அரசு பஸ்ஸு நிற்கும். கண்டக்டர் டிரைவர் இருப்பாங்க. ஆனால் தனியார் பஸ் உள்ளார வரும். உள்ளார வந்து அவங்க டிக்கெட்டை ஃபில்லப் பண்ணிவிட்டு கிளம்பிடுவாங்க. டிக்கெட்டு அரசு வருவாய், அரசு டிக்கெட்டில் தான் நமக்கு வருவாய், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அரசு பேருந்து நிற்கிது, தனியார் பேருந்துகள் மட்டும் சுற்றிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ 10 ட்ரிப்பு கவர்மெண்ட் பஸ்ஸு போச்சு, ஒரு 10 ட்ரிப்பு இல்லை 5 ட்ரிப்பு வந்து ப்ரைவேட் பஸ்ஸு போச்சுன்னா பரவாயில்ல. கவர்மெண்ட் பஸ் நிற்கிது, அது 2 ட்ரிப்பு 3 ட்ரிப்பு தான் போகுது. மீதி 15 ட்ரிப்பு தனியார் பஸ்ஸை வச்சு இயக்கியிருக்கிறாங்க. ஏன்னா டெண்டர் கொடுத்தாச்சுல, அவங்க இயக்கட்டும். அப்போ இது எவ்வளோ பெரிய, அது 11 மாதம் கொடுத்த டெண்டரை 6 மாதத்துக்குள்ளேயே அந்த மைலேஜை அந்த கிலோமீட்டரை மீட்டப் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ இங்கே அக்கௌண்டபிலிட்டி இல்லையா? இப்போ எஸ்.எஸ். சிவசங்கர் இதுக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அந்த திட்டத்தை அறிவிக்கும் போதே சார் நீங்கள் இதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டியே இல்லாமல் இருக்குது, இதில் நிறைய லாஸ் ஏற்பட போகுதுன்னு ஆரம்பத்திலே சொன்னோம். நீங்கள் 1 கோடி ரூபா பக்கம் இழப்பு நாட்கள் நம்ம ஏற்கனவே விகடனில் பத்திரிகையில் கொடுத்துருக்கோம், செய்தியாகவும் வந்திருந்தது. சார் இது இழந்துச்சுன்னா பல கோடி ரூபா லாஸ் ஆகும் சார். அதில் அந்த யார் சிவசங்கர் காதலியே போட்டுக்கல, அது கேட்டுக்கிட்ட மாதிரியே தெரியல. அது நீங்கள் யார்? நீங்கன்னா பெரிய இதுல நீங்கள் முதலமைச்சர் முடியுது. இதில் இன்னொரு பியூட்டி தெரியுங்களா? அமைச்சர் செய்ய வேண்டிய வேலையை அறப்போரையும் ஒரு அமைப்பாக செஞ்சுருக்கு. இந்த மோட்டல்களில் நிற்கும். ஆமாம் சார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், அந்த மோட்டல்களில் இதுக்கு முன்னால் 5 ரூபா கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 5 ரூபா 10 ரூபா ரெஸ்ட் ரூமுக்கு கலெக்ட் பண்ணாங்க. இதோடைய ஒரு வருட கலெக்ஷன் மட்டும் 68 கோடி நம்மளோட கால்குலேஷன். அன்அக்கௌண்டட் மணி, ஜிபே வாங்க மாட்டாங்க, கையில் தான் கேஷ் வாங்கிட்டு இருந்தாங்க. அது ஏற்கனவே வேறு மோட்டல்லேருந்து கலெக்ட் பண்ணி, அரசு பஸ் நிற்கிற மோட்டல் மட்டும் சொல்கிறேன், கலெக்ட் பண்ணி தாம்பரத்துக்கு வந்து தாம்பரத்துலேருந்து 2 டிவிஷனாக பிரிஞ்சு ஒரு வண்டி அண்ணா நகர் போகும், ஒரு வண்டி நம்ம அந்த பீச் ரோடு இருக்குல்ல அங்கே இருக்கக்கூடிய அண்ணாமலர் ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் நிற்கும். அந்த பணம் அங்கேருந்து நிலச்சாலைக்கு போகும். இப்படிலாம் பணம் போய்கிட்டு இருந்தது.
இது அமைச்சர் சிவசங்கர் ஏற்கனவே தடுத்திருக்க வேண்டியது. செந்தில் பாலாஜி இந்த சிஸ்டத்தை ஆரம்பிக்கும் போது இருந்த அவரோட உருவாக்குற காலகட்டம் இது. அதாவது ஜெயலலிதா பிரிவில் 2011 டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் இந்த டெண்டரை போடுறதுக்கு அவங்க தான் ஆரம்பிக்கிறதா கேள்விப்படுறேன். அவருக்கு இந்த அன்அக்கவுண்டட் மணி எங்க போனுச்சுன்னு இது வரைக்கும் தெரியல. அப்போ நம்ம அதை விசாரிக்கிறோம். இதை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி மக்கள்கிட்ட பணம் விதி என்ன தெரியுங்களா? ரெஸ்ட் ரூமுக்கு பைசா வாங்கக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும். குடிக்கிறதுக்கு தண்ணி வைக்கணும். நீங்கள் 2 ரூபா 5 ரூபா வாங்கக்கூடாது. அப்போ இதுக்கு பின்னால் நிறைய முதலைகள் புரோக்கர்கள் வேலை செஞ்சாங்கன்னு வெளிப்படுத்தினதுக்கு பிறகு சிவசங்கர் என்ன சொல்கிறாரு? அதுக்கு பிறகு 2 வருஷத்துக்கு பிறகு அமைச்சராக பதவியேற்றதுக்கு பிறகு 2 வருஷத்துக்கு பிறகு மக்கள்கிட்ட சொல்கிறார், இதுக்கு மேலே ரெஸ்ட் ரூமில் பைசா வாங்க மாட்டாங்க, வாங்கினா புகார் கொடுங்க. இது திரும்ப எவ்வளோ சொன்னீங்க? வருஷத்துக்கு 68 கோடி. அடப்பாங்களா? இதில் இன்னொன்று என்ன தெரியுங்களா? இதோட நீங்கள் நிற்காதீங்க. யூரின் மோஷன் போகிறதுலையுமா பைசா இல்ல, ஊழல் 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 இல்ல, ஊழல் இல்ல, கண்ணு முடித்து கொள்ளை கொள்ளை பகல் கொள்ளை. நீங்க ஒரு 70 கோடி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சிப்ஸ் பாக்கெட் வாங்குறீங்க, அதில் ஒரு 5 ரூபா கூட வைக்கிறாங்க. அது கணக்கு போட்டிங்கன்னா அது ஒரு 70 கோடி வரும். சாப்பாடு ஒரு 5 ரூபா கூட வச்சிங்கன்னா அது ஒன்று. கூல்ட்ரிங்க்ஸ் வாங்குறீங்க, அதில் ஒரு 5 ரூபா வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. மொத்தமாக ஒரு 200 கோடி 250 கோடி அன்அக்கவுண்டட் ஃபண்டு இங்கே ஃப்ளோட்டிங்கில் இருந்துக்கிட்டே இருந்தது. அது தடுக்கப்பட்டுச்சு. 2வது முக்கியமான விஷயம், இந்த மோட்டல்கள்லாம் அரசுக்கு பணம் கட்டணும். அரசுக்கு பணம் கட்டணும் பஸ் நிற்கிறதுக்கு. 45 லட்சம் அதிகபட்ச வருமானம். நம்ம இந்த கரப்ஷனை எக்ஸ்போஸ் பண்ணதுக்கு பிறகு இன்றைக்கி வருமானம் எவ்வளோ தெரியுங்களா? 1.25 கோடி எஸ்சிடிசி மட்டும். சரி, இந்த பணி தொடரட்டும். மிக்க நன்றி சார். நன்றி.